வெல்கம் டு அப்துல் கலாம் அச்சீவர்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்குற அடுத்த ஜிகே டாபிக் என்ன அப்படின்னா, ஐநா சபையால் அறிவிக்கப்பட்ட முக்கிய ஆண்டுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இதுவுமே ப்ரீஸ் கொஷனில் சம் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரீஸ் கொஷனில் என்னென்னா ஜிகேவாக கேட்ட கொஷின்லாம் நம்ம ஒரு சீரீஸாக பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 3வது வீடியோவை பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்திய தேசிய சின்னங்கள் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான இம்பார்ட்டன்ட் நியூஸ் சீரிஸ் என்னென்ன, ஸோ அதுவும் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போவும் நம்ம ஒரு திருக்குறள் சொல்லிவிட்டு உள்ளே போயிடலாம். இன்றைக்கும் அதே தான், ஊக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து உங்களுக்காக ஒரு குறள் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஊக்கம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஸோ இதான் அந்த திருக்குறள். ஊக்கம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாமல் நீங்கிவிடும் அப்படின்ட்டு அழகான ஒரு திருக்குறளை நம்ம திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. இதோட பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா, நம்ம குறள் சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற நிலையான ஒரு உடைமை என்ன அப்படின்னா இந்த ஊக்கம் தான். அந்த ஊக்கம் மட்டுமே நம்மக்கிட்ட நிலையாக இருக்கும். மற்ற உடைமைகள்லாம் நம்மக்கிட்ட நிலையாக இருக்கும்னாலாம் சொல்ல முடியாது. இப்போது என்கிட்ட ஒரு கார் இருக்குது அப்படின்னா ஒரு 1 மந்த்தோ 2 மந்த் கழிச்சோ என்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. என்கிட்ட செல்வமாக இருந்தாலும் அதேமாரி தான். என்ன தான் நம்மக்கிட்ட ஒரு உடைமை இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் கூட இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆனால் ஊக்கம் அப்படிங்கிறது லைஃப் லாங் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலையான உடைமை அப்படின்ட்டு அழகாக வள்ளுவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறள் மூலம் சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம ஐநா சபையில் அறிவிக்கப்பட்ட முக்கிய ஆண்டுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். இது ஷார்ட்கட்லாம் போட்டோமா நிறைய வந்து வளவலன்னு போகும். ஸோ அதனால் அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை முக்கியமான அந்த ஆண்டினாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 1968. ஸோ 1968 பொறுத்த வரைக்கும் மனித உரிமைகள் ஆண்டு அப்படின்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சர்வதேச மனித உரிமைகள் ஆண்டு எப்போனா 1968 சொல்லலாம். அதேமாரி மனித உரிமைகள் நாள் எப்போது அப்படின்னா டிசம்பர் 10 தான் மனித உரிமைகள் நாளும் கொண்டாடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கல்வியாண்டு பொறுத்த வரைக்கும் 1970. கல்வியாண்டு பொறுத்த வரைக்கும் 1970 கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து மக்கள் தொகை ஆண்டு. ஸோ மக்கள் தொகை ஆண்டு பொறுத்த வரைக்கும் 74. ஸோ 1974 அப்படிங்கிறது மக்கள் தொகை ஆண்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மனித உரிமைகள் ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மக்கள் தொகை ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து சர்வதேச மகளிர் ஆண்டு. சர்வதேச மகளிர் ஆண்டுங்கிறது 1975 இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பெண்கள் ஆண்டு. ஸோ பெண்கள் ஆண்டு பொறுத்த வரைக்கும் 1978 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். பாக்ஸ் கொஸ்டின் 1978 பெண்கள் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதேமாரி 1979 குழந்தைகள் ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு புக் கொஸ்டின் தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் புக் கொஸ்டின், அதுவும் பாக்ஸில் கொடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதனால் ரொம்ப இது இம்பார்ட்டண்டான படிச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 1978 பெண்கள் ஆண்டு, 1979 குழந்தைகள் ஆண்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு 1981, சும்மா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இளைஞர் ஆண்டு 1985, இதுவும் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. 1985 இளைஞர் ஆண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அமைதி ஆண்டு. ஸோ அமைதி ஆண்டு 1986. அதுக்கடுத்து குடும்ப ஆண்டு 1994. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏழ்மை ஆண்டு 1996. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வயது வந்தோர் கல்வி ஆண்டு 2000. அதுக்கடுத்து தன்னார்வலர் ஆண்டு 2001. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் வாட்டில் பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 தடவை பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து மலையாண்டு. ஸோ மலை ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2002. ஸோ இது இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கடுத்து குடிநீர் ஆண்டு 2003. பன்முகத்தன்மை மற்றும் அரிசி ஆண்டு. ஸோ இது இம்பார்ட்டண்டான ஒன்று. பன்முகத்தன்மை மற்றும் அரிசி ஆண்டு எப்போது 2004. ஓகேங்களா? இந்த சுனாமிலாம் வந்திருக்கும் 2004. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பௌதிகவியல் ஆண்டு 2005. இதுவும் இம்பார்ட்டன்ட். பௌதிகவியல் ஆண்டு. அதுக்கடுத்து இயற்பியல் ஆண்டு 2005. இதுவும் இம்பார்ட்டன்ட். இயற்பியல் ஆண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பாலைவனங்கள் ஆண்டு 2006. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். பாலைவனங்கள் ஆண்டு 2006. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து சர்வதேச துருவ ஆண்டு 2007 அப்படின்னு சொல்கிறாங்க.
சுகாதாரம், புவி, மொழி, உருளைக்கிழங்கு ஆண்டு 2008. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உருளைக்கிழங்கு, புவி, மொழி, சுகாதாரம் இதுக்கான ஒரு ஆண்டாக சொன்ன எதை சொன்னாங்க 2008 அனுசரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து நல்லிணக்கம் ஆண்டு 2009, இது இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து பல்லுயிர் ஆண்டு 2010, இதுவே இம்பார்ட்டண்ட். ஸோ சுகாதாரம், புவி, மொழி, உருளைக்கிழங்குலாம் 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாக அறிவித்தாங்க. அதுக்கடுத்து நல்லிணக்கம் அப்படிங்கிறது 2009 அறிவித்தாங்க. அடுத்து பல்லுயிர் ஆண்டுங்கிறது 2010. ஸோ பல்லு 10 பாப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2011 வந்து பார்த்தீங்கன்னா காடுகள் மற்றும் வேதியியல் ஆண்டு 2010, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2011 காடுகள் மற்றும் வேதியியல் ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கூட்டுறவு ஆண்டு. ஸோ கூட்டுறவு ஆண்டு பொறுத்த வரைக்கும் 2012 கூட்டுறவு ஆண்டு 2012 கூட்டுறவு ஆண்டு, இதுவும் பார்த்துக்கோங்க. திணை மற்றும் சர்வதேச தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு, திணை மற்றும் சர்வதேச தண்ணீர் ஒத்துழைப்பு ஆண்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குடும்ப வேளாண்மை ஆண்டு, குடும்ப வேளாண்மை ஆண்டு 2014. அதுக்கடுத்து மண் ஆண்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மண் ஆண்டு எப்போனா 2015 மண் ஆண்டு அப்படின்ட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து பயிர் வகைகளுக்கான ஒரு ஆண்டுனா 2016, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் பார்த்துக்கோங்க. பயிர் வகைகளுக்கான ஐநா அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னது 2016. ஓகே, அதுக்கடுத்து 2017 சுற்றுலா மற்றும் மேம்பாடு ஆண்டு, சுற்றுலா மற்றும் மேம்பாடுக்கான ஒரு ஆண்டு அனுசரித்தாங்க 2017. அதுக்கடுத்து நீல பொருளாதாரம் ஆண்டு, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீல பொருளாதாரமான ஆண்டு 2018. அதுக்கடுத்து சர்வதேச மொழிகள் மற்றும் சர்வதேச அமைதிக்கான ஒரு ஆண்டு என்னென்னா 2019, இது இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வேதியியல் தனிம ஆவர்த்தன ஆண்டு மற்றும் சுதேச மொழிகளுக்கான ஆண்டு, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பிசிக்ஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேதியியல், அப்புறம் தனிம ஆவர்த்தன ஆண்டு, அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீல பொருளாதாரம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு, சர்வதேச தாவர ஆரோக்கிய ஆண்டு மற்றும் சர்வதேச விண்வெளி ஆண்டு, சர்வதேச விண்வெளி ஆண்டு கேட்க சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க 2020. அதுக்கடுத்து சர்வதேச அமைதி மற்றும் நம்பிக்கை ஆண்டு, அப்புறம் சர்வதேச பழங்குடி மக்கள் சமுதாயத்திற்கான கலைகள் ஆண்டு, இதெல்லாமே 2021 வருது, இதனால் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கண்ணாடி நிலையான மலை மேம்பாடு, சர்வதேச கைவினைஞர் மீன்பிடி, நீர்வாழ் உயிரின வளர்ப்பு, இதுக்கெல்லாம் ஒரு ஆண்டாக 2022, இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து சிறு தானியங்களுக்கான ஆண்டு, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். சிறு தானியங்களுக்கான ஆண்டு என்னது 2023, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்கூல் புக் டேட்டா. ஸோ சிறுதானியங்களுக்கான ஆண்டு 2023. அதுக்கடுத்து ஒட்டகத்துக்கான ஆண்டு 2024, ஒட்டகத்துக்கான ஆண்டு 2024. அதுக்கடுத்து இந்த ஆண்டுலாம் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஐநா அறிவித்த சர்வதேச 10 ஆண்டுகள் அல்லது 10 ஆண்டுகள்னு சொல்லக்கூடிய ஆண்டுகள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சாலை பாதுகாப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாலை பாதுகாப்பு வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கடுத்து வறுமை ஒழிப்பு 2018 to 2027, சாலை பாதுகாப்பு 2011 to 2020, வறுமை ஒழிப்பு 2018 to 2027, இந்த காலகட்டங்கள் சொல்லலாம். அமைதி 10 ஆண்டு என்ன அப்படின்னா 2019 to 2028. ஸோ எல்லாமே +9 இயர்ஸ் தான், ஓகேவா. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு 2021 to 30. பழங்குடி மொழிகளின் தசாப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடி மொழிகளுக்கான ஒரு தசாப்தம் என்ன, எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2022 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சாலை பாதுகாப்பு 2011, வறுமை ஒழிப்பு 2018. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமைதி 2019. ஸோ அமைதியாக இருக்கணும் 2019, ஓகேங்களா. அதுக்கடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 2021 to 2030. பழங்குடி மொழிகளின் தசாப்தம் சொல்லக்கூடிய ஆண்டு 2022 to 2032. ஸோ இந்த வீடியோ மட்டும் இது ஷார்ட்கட் எதுவும் ப்ரொவைட் பண்ணலை. இது நிறையா ஆண்டுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 2-3 தடவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும், ஓகேங்களா. ஒரு 2-3 டைம்ஸ் அது அப்படியே நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்களே ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே சொல்லி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேங்களா. எவ்வளோக்கு நம்ம டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோமோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நிற்கும். ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் அப்படியே அந்த
மேக்ஸிமம் இப்போது 5 இருக்குங்களா, அந்த 5 அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பாருங்கள். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கண்ணை மூடிட்டு மறுபடியும் நினச்சி பாருங்கள், அதெல்லாம் நம்ம மனசில் நிற்குதா அப்படின்ட்டு அந்த பிக்சர். ஸோ மேக்ஸிமம் பிக்சர் நீங்கள் பார்த்து மனசில் நிற்க வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லி பாருங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸோ பிரெயினில் நின்றுடும். ஓகேவா? படித்ததை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிவிஷன் பண்ண விட்டீங்க அப்படின்னா எல்லோரும் நியூவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு ரிவிஷன் பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிரெயினில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி மாதிரி நின்றுட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்மளை அடுத்த வீடியோவில் ஜிகே வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ.